ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் ஊட்டி ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டே பெங்களூர் ஹைவே. இது வந்து நைஸ் ரோடுலேருந்து இது நாங்கள் வந்த டிடி ஃபேமிலி ஃபுல் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கோம், பார்க்கலாம். அப்படியே போகிற வழியில் திப்பு சுல்தான், அப்புறமா ஏதோ ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரிப்போட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, இந்த வண்டிக்கு எவ்வளோ நாங்கள் பே பண்ணோம், ரூமுக்கு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு அங்கே ஊட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாப்பா, ஹாய் கபிச்சிடலாம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு வண்டி மறுபடியும் எடுக்க போகிறோம் நாங்கள். ஸோ அதனால் டோல்கிட்ட நிற்க வச்சுருக்கோம். செம்மையாக காத்துட்டிக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து போகிற வழியில் ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்குது. ஊட்டிக்கு போகிற வழியில் நாங்கள் மைசூர் பண்டிப்புரா போயிருக்கோம். 6 மணிக்கு வந்துட்டு தாண்டி ஆகணும் அந்த ரோட பண்டிப்புரா. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் நிறைய பிளேஸ் இருக்குது. பட் அது ரிட்டர்ன் வரும்போது பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம் தான். பாப்பா தூங்கிச்சு, தம்பி விளாட்றாரு. அப்பா வந்துட்டு பிள்ளைகளுக்கு மாதுளை ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதுளையே பாப்பா சாப்பிட்றாங்க. அம்மாச்சி பின்னாடி செட்டில், அம்மா பின்னாடி ஏதோ பார்க்குறாங்க. என் தங்கச்சி வந்து சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக பார்த்துட்டு போட்டோம். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்துட்டு திப்பு சுல்தானை வந்துட்டு தூக்கில் போட்ட இடமும், அப்புறமா ரங்கநாதர் கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். அந்த கோயில் வந்து அதே சில பொசிஷன் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் தான் இருக்குது. அப்பா ஏதோ சொல்கிறாரு, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். அங்கே சயன கோலத்தில் ஸ்ரீரங்கநாதர் இதையும் நம்ம ஓ, அதாவது சைன கோலத்தில் இருக்கிற கடவுள் வந்துட்டு ஸ்ரீரங்கத்திலையும் ஸ்ரீரங்கப்பட்டினம், அதாவது மைசூர் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி ஸ்ரீரங்கமோ ரங்கநாதர் வந்து ஒரே மாதிரி இருப்பார். இப்போ அதை உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நம்ம வந்து பார்க்கலாம் கோயில். எல்லாரும் ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மாஸ்க் போடணும், சோசியல் டிஸ்டன்ஸு, சானிடைசர் போட்டுக்குங்க கொரோனாலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு. இங்கே மட்டும் 3 பேர். ஏன்னா அவங்க 2 பேரும், ஒன்று வந்துட்டு அப்பா பிள்ளை, ஒன்று வந்து மாமா கிட்ட உட்காருவார். ரோடு வேலைங்க நிறையா நடக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுதுங்க வண்டிங்க எல்லாமே. பார்த்து பொறுமையாக தான் போகணும் போல. ஸ்ரீரங்கப்பட்டினம் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. திப்பு சுல்தான் கோட்டைக்குள் நுழைந்து விடலாம். அதுதான் என்ட்ரன்ஸ் திப்பு சுல்தான். ஸ்ரீரங்கப்பட்டினம் கோயில் இது. ஆக்சுவலி 4 மணி வரைக்கும் தான், 4 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இப்போ மணி 1:30 ஆகுது. ஸோ பாருங்கள், குதிரை சவாரி போகணுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4 மணிக்கு மேலே வந்து
பார்க்கலாம் கோயில். ஓகேண்ணா தெரியும். பார்த்து நீங்கள் வந்து இங்கே எதாக இருந்தாலும் சுற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி குதிரை சவாரி ஏறிட்டாங்க தலைவர்கள், பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. என் பையன் உட்காந்துட்டான், பட் எங்கள் மாமா பொண்ணு அழுகுது. பாட்டு ஆட்டி பட்டு ஒரு ரைடுக்கு வந்துட்டு இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க போல, 100 ரூபா. தூக்குல போட்ட அந்த சமாதி இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம். ஆனால் வர்றவங்க வந்துட்டு காலையில் ஒரு 10-11 மணிக்குள்ளே வந்துட்டு போங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கோயில் தரிசனமும் கிடைக்காது. 4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கோயில் தரிசனம் கிடைக்கும். என்ன பாப்பா சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். 4 மணிக்கு மேலே வாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு திப்பு சுல்தான் கோட்டையை வந்துட்டு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செம்மையான கல்வெட்டுங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் பாருங்க. பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க. 4 மணிக்கு மேலே தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க கோயில். நம்ம அடுத்து வந்துட்டு எதுக்கு போகலாம், எதுக்கு திப்பு சுல்தான் தூக்கில் போட்ட இடத்துக்கு. திப்பு சுல்தானோட பாடி இங்கே தான் வந்துட்டு சமாதி ஆக்கியிருக்கான். பாதி பாடி இங்கே, பாதி வேற எங்கே. தூக்குள்ள போட்ட இடம் வேற எங்கே ஒரு பிளேஸ். இது வந்துட்டு அவரோட சமாதி. இது பாதி. இது வந்து கோட்டைக்கம் மசூதியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு மசூதியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கல எப்படி இருக்கு. செம்மையாக கட்டியிருக்காங்கப்பா. அந்த காலத்தில் செம்மையாக தான் கட்டுறாங்க எல்லாம். இவ்வளோதான். இது வந்து மஸ்ஜித்து. இது வந்துட்டு இப்போ வந்து எல்லாம் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு வெளியே போய் நின்று பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பண்டிப்புரா போயிட்டுருக்கோம். பண்டிப்புராவில் அதுக்கு தான் நான் மைசூர் பார்க்கல. பண்டிப்புராவில் போகிற வழியில் நிறையா அனிமல்ஸ்லாம் வரும் பார்க்குறதுக்கு, விலங்குகள். இது ஊட்டி பண்டிப்புரா ரோடு. ஊட்டி ரோடு, பண்டிப்புரா போகிற ரோடு. பண்டிப்புரா ரூட்டு. பண்டிப்புரா செக் போஸ்ட். மான்கள். பண்டிப்புரா மான். இறங்கிக்கலாமா? இழிப்பார்தா? ஓ சூப்பர். மான்கள். பண்டிப்புரா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ள மான் இருக்குது வர்ற வழியில். வாங்க எவ்வளோ மானுங்க அவங்க ஏரியை தேடி ஏற சாப்பிட்டு இருக்கு. புள்ளி மான்கள்.
போகலாமா? இதுக்குள்ளே போக முடியாது, இறங்க விட மாட்டாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. வா வா வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வழி வாங்க, வண்டிப்புறா ரூட். ஏய், மான் இருக்குப்பா சென்ட்ரல். ஏதாவது யானை புலி அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா வரும். லாரி லாரி. ஏய், குரங்கு பார்த்தீங்க? பா செம்ம போஸ்மா. நல்லா இருக்கும். வேறு மாதிரி குரங்கு. புலிகள் சரணாலயம் தான் இருந்தது. சஃபாரி கூட இருக்கு பாருங்க உள்ள. சிக்குதோ ஓ, மன்னார்கட்டை சிக்குதோ. மன்னார்கட்டை ஜூ வந்துட்டு சின்னது, இது வந்து பெரிய ஃபாரஸ்ட்ன்றதுனால உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் பார்த்து. செம்ம வியூஸ் பார்த்து. அந்த வீடியோ அப்படி இப்படி நல்லா பிள்ளைக்குன்னு தான் பார்த்துக்குங்க. ஏன்னா அது இறங்க முடியாது வெளியே. ஸோ நம்ம வந்துட்டு வண்டியிலேருந்தே தான் வீடியோ எடுத்தாகணும். ரோட்லே மயில். ஏ பேபி, ஹவ் ஆர் யூ? பாய் பேபி. மான். பயந்துட்டாங்கப்பா. செம்ம மானுங்களாக தான் இருக்கு. செம்ம க்ளவுடு, செம்ம மிஸ்ட் இருக்குதுங்க. நம்ம ஊர்ல செம்ம. நான் மிஸ்ட் கேமராவில் அவ்வளோவா தெரியல பாருங்க. யானடா யானடா எங்க பாருங்க. இதா இருக்குல்லீங்கம்மா சைடுங்க. கவி யானை பார்த்தீங்களா? எப்படா பார்த்தீங்களா? தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது போர்டு போட்டுருக்காங்களா? குட்டி குரங்கு. செம்மையா இருக்குது லொகேஷன்.
வீட்டுக்கு போகிறது 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டெஸ்டினேஷன் ரீச் ஆகுது. கடைசியாக நம்ம வந்துட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஊட்டி வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து காட்டேஜுக்கு போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம்.